சரி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நடத்தக்கூடிய பாடம் கொள்கைகள்ல நம்ம முதல் கலிமா, இரண்டாவது கலிமா, ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல், அல்ஹம்துலில்லாஹ் மனனம் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு பாடம் 3ல இருக்கக்கூடிய கலிமா தம்ஜீத் அப்படிங்கிற அந்த மூன்றாவது கலிமாவை நம்ம பார்க்க போறோம். ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹி, சுபைல சுப், சுப்ஹானல்லாஹி, அல்லாஹு வாய் நரம்ப சொல்லணும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி. இந்த அல்லாஹ்வ மெல்லினமா சொல்லணும், சரியா? ஓகே. வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். அலியுல் கிடையாது, யாவுக்கு கஸ்ர், ஜர்ரு ஜேர் இருக்கு, சரியா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, நம்ம அது சொன்னாலும் சரி, இல்லா பில்லா அப்படின்னு படிக்கிட்டோமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி சொன்னா எப்படி சொல்லணும்? இல்லா பில்லாஹில் அலியில், அலியுல் கிடையாது, அலியில் அதீம் அப்படின்னு சொல்லிக்கிறணும், சரியா? மாஷா அல்லாஹ். இந்த மூன்றாம் கலிமாவுடைய சிறப்புகள் நிறைய இருக்கு, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடியும் சரி அடிக்கடி இந்த மூன்றாம் கலிமாவை என்ன செய்வாங்க? உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா நம்ம ஹஜ்ஜு செய்ய போறோம் இல்லையா, இன்ஷா அல்லாஹ், அந்த ஹஜ்ஜு செய்ய போகும்போது தவாஃப் செய்யும் போது இந்த மூன்றாம் கலிமா பயன்பெறும். அதே போல சஇ செய்யும் போது இந்த மூன்றாம் கலிமா, நான்காம் கலிமா பயன்பெறும், சரியா? மாஷா அல்லாஹ். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த 4 வார்த்தைகள் இதில் இருக்கக்கூடிய சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், இந்த 4 வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வார்த்தையாக இருக்குது. இந்த மூன்றாம் கலிமா ஓதும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும், அதே போல நமக்கு நன்மைகளும் கிடைக்கும், அதே போல ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்காது. இதே நன்மைகள் 4ஆம் கலிமாவுக்கும் உண்டு, சரிங்களா? 4ஆம் கலிமாவுக்கும் உண்டு. நம்ம அதை பத்தி நிறைய நம்ம படிச்சிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த மூன்றாம் கலிமாவை அதிகமாக திக்ர்ல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக்கொள்ள முடியவங்களா இருக்கணும். ஹைர். இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பொருள். முதல்ல சுப்ஹானல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். ஏன்னா நம்ம ஆச்சரியமா ஏதாவது ஒரு செய்தியை கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஏதாவது ஒரு பிரமிப்பா ஒரு இயற்கையான ஒரு காட்சியை பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நிறைய பேருக்கு வார்த்தைகள் சொல்ல தெரியும், அதனுடைய அர்த்தங்கள் தெரியும். அல்லாஹ் பரிசுத்தமானவன். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, குர்ஆன்லயே இறைவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்ட ஒரு வார்த்தை என்றால் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மகா தூய்மையானவன். எந்த இடத்துல எல்லாம் சொல்லுவான் தெரியுமா? அதாவது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய, இறைவனுக்கு பிள்ளைகள், அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகள் இதெல்லாம் இருக்கக்கூடியது பத்தி காஃபிர்கள் பேசி கொண்டிருந்தா அல்லாஹ் சொல்வானா சுப்ஹானல்லாஹ், அவன் பரிசுத்தமானவன். எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் சொல்வதை காட்டிலும் நான் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூறாக்கள் இந்த மாதிரி சப்பஹ, யுசப்பிஹு இதெல்லாம் என்ன அர்த்தம்? தூய்மையானவன். அப்புறம் சில இடத்துல தஸ்பீஹ் செய்யக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்கள் நிறைய உண்டு. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதுல 2வது வார்த்தை பாத்தீங்கன்னா வல்ஹம்துலில்லாஹி. அதுல என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ்னு என்ன அர்த்தம்? எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. இப்போ நாம இந்த பொருளை தனிப்படையா படிக்கிறதை விட சுப்ஹானல்லாஹ்னா என்ன? அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். வல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிகவும், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அதுக்கு பின்னாடி வலா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை. உங்களுக்கு புரியுதா? வேர்ட் பை வேர்ட் எப்படி அழகான அர்த்தங்கள்னு புரியுதா? பின்னாடி புரியுதுங்களையா? என்னாச்சு? அப்போ வலா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. 4வது வார்த்தை வல்லாஹு அக்பர். அல்லாஹ் அக்பர்னா நம்ம ஏதாவது இன்னும் ஆச்சரியமா இது பண்ணாலும் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு.
சுபஹானல்லாஹ். அப்போ இதெல்லாம் ஓதிட்டு வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா, அழகான வார்த்தை. அதற்கான அர்த்தம் என்ன? உயர்வும் மகிமையும் வாய்ந்த அல்லாஹ்வின் உதவியுமின்றி பாவத்தை விட்டு தப்பிக்கவும் நன்மை செய்யவும் யாருக்கும் சக்தி இல்லை. மாஷா அல்லாஹ். நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாவங்களை விட்டு விலகிக் கொள்வதற்கும் நன்மை செய்ய சக்தி பெறுவதற்கும் கண்ணியமிக்க இறைவனை உன்னுடைய உதவியை கொண்டே வேறில்லை. அதையுமே அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், எழுதி கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். சரியா? அப்போ இதை நம்ம வேர்ட் பை வேர்டு புரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். மூன்றாம் கலிமாவுடைய பொருள் ரொம்ப முக்கியமானது, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பிடித்தமானது. அல்லாஹு தஆலா எந்தெந்த திக்ரை நேசிக்கிறா அப்படின்னா எதெல்லாம் சுப்ஹானல்லாஹ்னு ஆரம்பிக்குதோ, இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க இல்லையா, நாவுக்கு எளிமையான மீசான் தராசை நிரப்பக்கூடிய அந்த ரஹ்மானுக்கு பிடித்தமான 2 வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இப்போ இதெல்லாம் இந்த சுப்ஹானல்லாஹ்னு சொல்லக்கூடிய எல்லா திக்ருக்களையும் அல்லாஹ் நேசிக்கிறார். அதனால இந்த மூன்றாம் கலிமா ரொம்ப பிரத்யேகமானது. அதுல நம்ம கலிமாவும் பொருளும் தெரிந்து கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். இது மனப்பாடம் பண்றதுங்கிறது 4 தான் இந்த கித்தாப்ல, இந்த லெசன்ல நம்ம மனப்பாடம் பண்றது. இதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எல்லாருமே தெரிந்து கொள்வது அவசியம். சரி, மூன்றாம் கலிமா வாசிச்சு காமிங்க. மாஷா அல்லாஹ். இதுல இந்த அல்லாஹ்ன்னு சொல்லும்போது ஒரு ஜோஷ் இருக்கும். சரியா? அது அப்படியே அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற மாதிரி இருக்குது. சரியா? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். சரிங்களா? அந்த அல்லாஹ்ங்கிற அந்த பதத்தை நம்ம அதனுடைய சட்டங்கள் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, அரபுல அலிஃப் லாம் லாம் ஹா, அல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தை எல்லாருக்குமே எழுத தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்ம படைத்த இறைவனுடைய பெயர், அழகான பெயர், அதிகமாக உபயோகத்தில் இருக்கக்கூடிய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் வாய் நிரம்ப நம்ம சொல்லி கொண்டு இருக்கோம். அப்ப அரபுல அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எழுத கத்துக்கிறோம். எங்கெல்லாம் அந்த அல்லாஹ்ங்கிற அந்த வேர்டு, அதுல இருக்கக்கூடிய அலிஃப் லாம் லாம் ஹா என்கின்ற அந்த 4 எழுத்துக்கள் இருக்குதோ, அந்த எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தை நம்ம பார்க்கணும். உங்களுக்கு புரியுதா? அந்த எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தை பார்க்கணும். அந்த முன்னாடி உள்ள எழுத்துல நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அந்த முன்னாடி உள்ள எழுத்துல ஜபரோ பேஷோ இருந்துச்சுன்னா, ஜபர் புரியுதுங்களா, ஜபரோ பேஷோ இருந்துச்சுன்னா அந்த அல்லாஹுவ வாய் நிரம்ப சொல்லணும். அந்த அல்லாஹுவ வாய் நிரம்ப சொல்லணும். இப்போ நாம சுப்ஹானல்லாஹ்னு ஃபர்ஸ்ட் இது இருக்குது. சுப்ஹானல்லாஹ் இருக்குதா? இதுல அல்லாஹ்ங்கிறது இந்த வார்த்தை, அலிஃப் லாம் லாம் ஹா, அல்லாஹ். இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்தை நம்ம பார்க்கணும். எழுத்துல ஜபரோ அல்லது பேஷோ இருந்துச்சுன்னா இந்த அல்லாஹ் நம்ம என்ன சொல்லணுமா, வாய் நிரம்ப சொல்லணும். சரியா? இப்போ இத வாய் நிரம்ப வல்லினமா சொல்லணும். வல்லினம் வாய் நிரம்ப அழுத்தமாக சொல்லணும். இப்போ வல்ஹம்துலில்லாஹ்னு இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. வல்ஹம்துலில்லாஹ். இதுல இதுல லீ தனியா அல்லாஹ் தனியா எழுதி வச்சுக்கிருவோம். லில்லாஹ். ஓகே. இப்போ வல்ஹம்துலில்லாஹ் இந்த அல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தைக்கு முன்னாடி லாவுக்கு என்ன இருக்குது, ஜேர் இருக்குது. சரியா? ஜேர் இருந்தாலும் நம்ம எப்படி ஓதணும், மெல்லினமா ஓதணும். இதை எடுத்துட்டு வல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. இதுக்கு உங்களுக்கு இன்னும் உதாரணம் சொல்லணும்னா, நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய பிஸ்மில்லாஹ் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? பிஸ்மில்லா. இந்த அல்லாஹ்ங்கிற எழுத்துக்கு முன்னாடி அந்த மீமுக்கு என்ன இருக்கு, ஜேர் இருக்கு. ஆக மொத்தம் அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபரோ பேஷோ இருந்தா அந்த அல்லாஹுவ வாய் நிரம்ப சொல்லணும். எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியுதா? சரி. அதே போல அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜேர் மட்டும் இருந்தால், கஸ்ர் மட்டும் இருந்தால் மெல்லினமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம். பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது, சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எந்தெந்த அல்லாஹுவ வல்லினமா சொல்லணும் கண்டுபிடிங்க. சுப்ஹான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை என்ன செய்யணும், அப்புறம் வல்ஹம்துலில்லாஹ்வுக்கு
மெல்லினமா என்ன செய்யணும் சொல்லணும். அப்புறம் இல்லல்லான்னு இருக்குல்ல, கொஞ்சம் 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 மெதுவா. இல்லல்லாஹுக்கு வாய் நரம்ப வல்லினமா சொல்லணும். அப்புறம் அல்லாஹு அது வாய் நரம்ப வல்லினமா சொல்லணும். சரிங்களா? ஓகே. லா பில்லாஹிய ஓகேங்களா, மெல்லினமா சொல்லணும். புரிஞ்சுச்சா? அந்த மெத்தட் புரிஞ்சுச்சா? ஓகே. நம்ம ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரிக்கும் பொழுது அதனுடைய சட்டங்கள் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? நம்ம விசாட்டு இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த அல்லாஹுமன்ட்டு நம்ம துவாக்கள் ஓதுவோம். அல்லாஹுமைனா நஸ்அலுக எத்தனை துவாக்கள் அல்லாஹுமன், அதை போய் நம்ம அல்லாஹுமன் சொல்லக்கூடாது. ரைட்டா? அது ஒரு தனி ஒரு வேர்டுன்னு வச்சுக்கிறோமே. இப்போ அல்லாஹுமன் இருக்கு, இதுக்கு அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், அதுதான் அர்த்தம். ஆனா இந்த அல்லாஹுங்கிறதுல இந்த ஹும்ம சேர்ந்ததுனால இதை வல்லினமா நம்ம என்ன செய்யக்கூடாது. வெறும் அல்லாஹுங்கிற வார்த்தை வந்தால் மட்டும்தான் இது சட்டம் இருக்குதா இல்லையா, மெல்லினமா சொல்லணுமா வல்லினமா சொல்லணுமான்னு நம்ம கவனிச்சு என்ன செய்யணும் சொல்லணும். ஓகேங்களா? சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ மறுபடியும் வாசிச்சு காமிங்க அழகான முறையில். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அலியில் அலீம் சொல்லக்கூடாது, அதுல உங்களுக்கு இல்ல அவீம். இங்க பாருங்களேன், அதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஐன், இங்க பாருங்க அவீம். இத நாம லாமு வச்சு சொல்லிட்டோம்னா அர்த்தங்கள் மாறுபடாது. அலீம்னா அறிந்ததுதான், அறிந்தவன். அவீம்னா மகத்துவ மிக்கவன். சரிங்களா? ஆனா அர்த்தங்கள் அழகான அர்த்தமா இருக்கும். ஆனா அது சொல்லப்பட்டதை நம்ம என்ன செய்யணும், கரெக்டா உச்சரிக்கணும். அதனால அவீம் அப்படின்ட்டு லாவை கரெக்டா அவீம், லாது இல்ல, அது லா லா. சரிங்களா? அவீம் அப்படி. அலியுல் அலீம் எழுதலாம். அலியில் சிறப்புள்ளி. இது நம்ம தமிழ்ல இது பண்ணோம்னா சரியான உச்சரிப்புகள் வராது. அதனால அந்தலா போடணும். இந்தலாவா? ஓகே, சரி, ரைட் ரைட். ஓகே, அலியில் அலீம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சரி, ரைட். சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இப்போ அதனுடைய பொருள் வாசிக்காமீங்க பார்க்கலாம். அல்லாஹ் பரிசுத்தமானவன், எல்லா புகழும் மேலும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் மிகப் பெரியவன், உயர்வும் மகிமையும் வாய்ந்த. அல்லாஹ்வின் உதவியின்றி பாவத்தை விட்டு தப்பிக்கவும் நன்மை செய்யவும் யாருக்கும் சக்தி இல்லை. மாஷா அல்லாஹ், சூப்பர். அழகான ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு கலிமா, மூன்றாம் கலிமா. அதுக்கப்புறம் நான்காம் கலிமா பாருங்க, பாடம் 4, கலிமா தௌஹீத். சரியா? கலிமா தௌஹீத் சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி. யுஹ்யி சொல்லக்கூடாது. சரியா? ஹா மேல சுகூன். யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் وهو على كل شيء قدير. ஷையின் இல்ல, ஷையின். ஷையின்னா யா மேல ஷத்து இருக்க மாதிரி ஆயிருங்க. கவனிங்களேன், யாவுக்கும் ஹம்சாவுக்கும் வித்தியாசமா சொல்லணும். இங்க ஷையின் சொன்னீங்கன்னா யா மேல ஷத்து இருக்க மாதிரி இருக்கும். அதுல யா மேல ஷத்து கிடையாது, ஷை இன். புரியுதா? சுக்கூன் இருக்கு. ஷை, இந்த ஷீனை யாவோட சேர்த்து இருக்காங்க. சரியா? ஷை இன், ஷை இன். ஹம்சாவை தனிப்படையா தெரியுற மாதிரி சொல்லணும். ஷை இன் அப்படின்னு யாவை அழுத்திட்டோம்னா அதுல ஷத்து இருக்கிற மாதிரி ஆயிரும். புரியுதுங்களா? அப்ப ஷை இன் கதீர் எப்படி சொல்லணும்? சரி, ஓகே, வாசிக்காமீங்க.
இல்லல்லாஹு வஹ்தஹு நம்ம என்ன செய்வோம், பி எதிரில்போம், பி எதி ஏதோ அந்த வேர்டை மாற்றி சொல்லுவோம். அப்படி கிடையாது. பி எதிஹில். எதிஹில்னா என்ன அர்த்தம்னா, யாரோ தெரியும் சரி. பி எதிஹில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதுன்னா கை. நம்ம படிச்சிருக்கோமா? எதிஹில். ஹீனா அவனுடைய, யாரு? அவனுடைய கையில் தான் மரணிப்பதும், அதாவது எதிகில் ஹைர், நன்மையோ தீமையோ அவனுடைய கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? அதை நம்ம மாற்றி வாசிடக்கூடாது. எதிகில், பி எதிகில், அவனுடைய கையில், ஹைர்னா நன்மை உள்ளது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, சரி, ரைட். அதுக்கப்புறம் இதனுடைய சிறப்புகள்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 4ஆம் கலிமா ரொம்ப சிறப்பானது. 100 நன்மைகள் நமக்கு எழுதப்படும். ஒரு முறை நம்ம ஓதுனோம்னா 100 நன்மைகள் எழுதப்படும், 100 பாவங்கள் மன்னிக்கப்படும், தரஜாக்கள் உயர்த்தப்படும். அன்றைய நாள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஷைத்தானுடைய எந்த ஊசலாட்டமும் நமக்கு இருக்காது. அழகான ஆமா, நபிமார்கள், எல்லா நபிமார்களும் ஓதிய ஒரு கலிமா அப்படின்னா இந்த 4ஆம் கலிமா தான். சரிங்களா? அதனால நல்ல சிறப்பான ஒரு கலிமாவாக இருக்குது. அழகான முறையில் இதை உச்சரிக்கணும். ஓகே, ஹைர். அதனுடைய பொருள் பாருங்க. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன். வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை இல்லாதவன். ஆட்சியும் புகழும் அவனுக்கே, அவன் ஒருவனுக்கே சொந்தம். அவனே உயிர் கொடுத்தான், அவனே உயிர் எடுக்கிறான். எல்லா நன்மைகளும் அவன் கையிலேயே இருக்கின்றன. பியதிகில் ஹைர், அவன் அனைத்து வஸ்துக்களின் மீது சக்தி உடையவனாக இருக்கிறான். அழகான அர்த்தம் கொண்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த அர்த்தங்களையும் நம்ம ஈஸியா மனப்பாடம் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் தெரிந்த வார்த்தைகள் தான் அதுல இருக்கும். வஸ்துக்கள்னா படைப்புகள். ஆமா, எல்லா படைப்புகளின் மீதும் சக்தி உடையவனாக இருக்கிறான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். கதீர் என்றால் சக்தி உடையவனாக இருக்கிறான், ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். ஓகே, ஹைர். அதுக்கப்புறம் பாடம் 5 நம்ம விரிவாக்கமாக சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். போதும், அல்ஹம்துலில்லாஹ். இது தெரிஞ்ச அளவுக்கு போதும். இன்ஷா அல்லாஹ் பாடங்கள் போகும்போது நம்ம இன்னும் நிறைய சொல்லி கொடுப்போம். பாடம் 5 இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். நம்ம 5ஆம் கலிமாவுக்கு சரி, ஓகே. ரப்துல்லா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ரத்துல் குஃபுர்னா என்ன அர்த்தம்னா, குஃபுரை நிராகரிப்பது. குஃபுரை நம்ம என்ன செய்ய மாட்டோம், இது பண்ண மாட்டோம் இல்லையா? ரத்துனா ரத்து செய்யறதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ரத்துல் குஃபுர். ஓகே, கலிமா எப்படி ஃபுல்லா கொடுத்திருக்காங்களா? இல்ல. ஓகே, சூப்பர். சரி, 5ஆம் கலிமா ரத்துல் குஃபுர். அந்த குஃபுரை நீக்கக்கூடிய ஒரு அழகான துஆங்கிறது கூட இதை சொல்லலாம். அழகான துஆ. நாம என்ன செய்வோம்? 5ஆம் கலிமா எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். 5ஆம் கலிமா ரத்துல் குஃபுர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅவ் வ அனா அஅலமு லிமா லா அஅலமு இன்னக அன்தல் அல்லாமுல் குயூப் துப்து அன்ஹு வ தபர்ரஅது அன் குல்லி தீனி சிவா தீனில் இஸ்லாம் அஸ்லம்து வ ஆமன்து வ அகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது. சரிங்களா? அதுல வரக்கூடிய ஒரு துஆவை மட்டும் இதுல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு அழகான துஆவும் கூட. என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஷைஅவ் வ அன அஅலமு வ மறுபடி வாசிக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅவ் வ அன அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு. அழகான துஆ. யா அல்லாஹ், அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இன்னி அஊது பிக, உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் அன் உஷ்ரிக பிக ஷைஆ, உனக்கு இணை வைப்பதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எப்படி? வ அன அஅலமு, வ அன அஅலமு, நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு,
நான் அறியாத நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அது வரைக்கும் தான் இந்த அரபுடைய தமிழ். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்கிறாங்க. என்ன கொடுத்திருக்கிறாங்க? பாவங்கள் அனைத்தையும் விட்டு தௌபா செய்து மீள்கிறேன். துபுத்து அன்ஹு வ தபர்ரஅத்துன் படிக்கிறோமா? அதனுடைய பொருள் தான் இது. பாவங்கள் அனைத்தையும் விட்டு தௌபா செய்து மீளுகிறேன். உன்னை நிராகரித்தல், உனக்கு இணை வைத்தல், பாவம் செய்தல் போன்ற அனைத்து பாவங்களை விட்டும் உன்னை கொண்டு ஈமான் கொண்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உறுதிபட கூறுகிறேன். அழகான ஒரு அர்த்தங்கள் கொண்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த துஆ மட்டும் நம்ம இன்ஷா அல்லாஹ் ரொம்ப மனப்பாடம் செஞ்சுக்கிறணும், சரிங்களா? ஏன்னா இந்த துஆ எப்போ வேணாலும் நம்ம தொழுகையில கேட்டுக்கிறலாம். ஏன்னா குஃப்ரு விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு அழகான ஒரு துவாவும் கூட, சரிங்களா? நம்ம அறிந்த நிலையில் சில நேரம் நம்ம ஷிர்க்கு செஞ்சிருக்கலாம், அறியாத நிலையில் அல்லாஹ்விடத்துல நம்ம இது பண்ணியிருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால அஸ்தக்ஃபிருக்க லிமா லா அஅலம், யா அல்லாஹ் நான் அறியாத நிலையில் ஏதாவது தவறு செஞ்சிருந்தேன்னா உன்னிடத்துல நான் பிழை பொறுப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான துவாவாக இதுல நமக்கு ரத்துல் குஃப்ர் 5ஆம் கலிமாவை சுருக்கமா கொடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, சூப்பர். ஒரு காட்டை இதை வாசிச்சு காமிச்சிருங்க பார்க்கலாம். اللهم إني أعوذ بك من أن أشرك بك شيئا وأنا أعلم وأستغفرك لما لا أعلم. மாஷா அல்லாஹ், சூப்பர். இதுல வந்து அனா சொல்லிடக்கூடாது, சரியா? அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். எந்த இடத்துல எல்லாம் குரான்ல அன என்கின்ற வார்த்தை வருகிறதோ அது எல்லாமே அனான்ட்டு படிக்காம அனன்ட்டு சொல்லணும். ஓகே, சூப்பர். சரி, இப்போ நம்ம 3ஆம் கலிமா, 4ஆம் கலிமா, 5வது பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும், பொருளை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை, ஏன்னா எல்லாருக்குமே இது மனப்பாடம் தான், ஏன்னா பொருள் மட்டும்தான் நமக்கு தெரியாது. அந்த பொருளை லைட்டாக நம்ம இது பண்ணி நம்ம பார்த்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா